புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஜனவரி 6ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், விவரங்கள். வணக்கம் ஹாசினி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் தேதி மாற்றம் செய்யப்பட்டு ஜனவரி 6ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகளை தற்போது தீவிரமாக விழா குழுவினர் செய்து வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேற்று ஜல்லிக்கட்டு ஒரு இரு நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் உள்ள உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டாங்க. தற்போது விழா குழுவினரும் தகவல் அளித்திருந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்கான மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ஜனவரி 4ஆம் தேதி டோக்கன் வழங்க உள்ளதாக கூறியிருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருது. தற்போது சொல்லணும்னா புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் டோக்கன் வாங்கன்னு ஒரே கூட்டமா குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த பகுதியை மிகவும் ஒரு பரபரப்பாக காணப்படுது. காலை முதலே வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம ஒரு சில 1 மணி நேரத்துக்கு மேலாக திணறி வந்தான. தற்போது இங்க ஒரு பதற்றமான சூழலே நிறைவு வருகிறது. மேலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்க அனைவருக்கும் டோக்கன் கிடைக்கணும் அப்படிங்கிறதே இந்த பகுதி பொதுமக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. உடனடியாக வெளி மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டோக்கன் வழங்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி டேனியல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.